கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் செய்திருக்கிற சகல நன்மைகளுக்கும் அவர் செய்திருக்கிற அத்துணை கிருபைகளுக்கும் நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவரது துதி எனது நாவில் இருக்கும் என்று சொன்ன தாவீது அரசனை போல நமது நாவு அவரது துதியை சொல்லி மகிழ்வதாக. அன்பானவர்களே, கிறிஸ்தவ பணி அல்லது கிறிஸ்தவம் என்பது அருட்பணியை மையமாக கொண்டுதான் இயங்குகிறது. கிறிஸ்டியானிட்டி இஸ் அ மிஷனரி ரிலிஜியன் என்று ஆங்கிலத்திலே அதை சொல்வார்கள். அருட்பணி இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படியானால் அருட்பணி என்ற சொல் ஆங்கிலத்திலே மிஷன் என்று அறியப்படுகிறது. மிஷன் என்பது ஒரு லத்தீன் மொழி. அதை மொழிபெயர்க்கின்ற பொழுது அதற்கு பொருளாக டு சென்ட், அனுப்பு என்று அதற்கு நாம் மொழிபெயர்க்கின்றோம். இந்த அருட்பணியினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொல்லுகிற பொழுது, தூதுப்பணி அல்லது அருட்பணியினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய அருட்கொடைகளை சுமந்து தேவையுள்ளோருக்கு அறிவிப்பது தான் அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, புறப்பட்டு போங்கள், சகல தேசத்தாருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதுதான். ஆக அருட்பணி என்பது கிறிஸ்தவத்தை அறிவிப்பது, அவருடைய அருட்கொடைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவது என்பதுதான். அப்படியானால் அந்த அருட்பணியினுடைய நோக்கம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவினுடைய வாழ்வு, இறப்பு, உயிர்த்தெழுதல் மற்றும் இறையரசு பற்றி மக்களுக்கு கூறுவதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னும் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டுமானால், போதித்தல், கண்டித்தல், விடுதலை பணி செய்தல், இதுதான் அருட்பணியினுடைய நோக்கம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அருட்பணி பல வழிகளிலே இன்றைக்கு நடைபெற்று வருகிறதை நாம் அறிவோம். பொதுவாக சர்ச் மினிஸ்ட்ரி, மிஷனரி மினிஸ்ட்ரி, இண்டிபெண்ட் வில்லேஜ் மினிஸ்ட்ரி, இப்படி பல அருட்பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த மிஷனரி பணி என்பது பரிதாப உணர்ச்சியினால் தூண்டப்படுகிற ஒரு உணர்வு அல்ல. அதன் வழியாக வருகிற ஒரு பரிதாபம் அல்லது பாவப்பட்ட உணர்வினால் ஏற்படக்கூடிய ஒரு பணி அல்ல. மாறாக நன்றி உணர்வினால் நமக்கு தூண்டக்கூடிய ஒரு கிரியை. முதலாவது நான் சொன்னது நன்றி உணர்வினால் தூண்டக்கூடிய ஒரு கிரியை, கடமை உணர்வினால் உந்தி தள்ளப்படும் ஒரு செயல், பொறுப்புணர்ச்சியினால் செயலாக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம், விழிப்புணர்வினால் விரைவாக்கப்படும் பணி, தியாக உணர்வினால் நிறைவாக்கப்படும் தேவ தீர்மானம். ஆக இந்த ஐந்து காரியங்கள்தான் அருட்பணியினுடைய முக்கியமான நோக்கங்களாக, திட்டங்களாக அல்லது செயலாக்கங்களாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆகவே இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு அருட்பணி அல்லது மிஷனரி பணி. மிஷனரி பணி என்பது மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்து சொல்வது. எப்படி சொல்கிறோம்? அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நடந்த காரியங்கள், மரித்தது, உயிர்த்தெழுந்தது, பின்பாக இறை அரசினுடைய காரியங்களை குறித்து சொல்வது. அதற்கு நான் முதலாவது சொன்ன தலைப்பு நன்றி உணர்வினால் ஏற்படக்கூடிய ஒரு கிரியை என்று சொன்னேன். அப்படியானால்
எனக்காக மரித்து தன்னையே தியாகமாக தந்தவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு மானிடராக பிறந்து எனக்காக அவர் பாவ சிலுவையை சுமந்து மரித்தாரே. அவர் எனக்காக மரித்ததினால் நான் மீட்பை பெற்றிருக்கிறேன். ஆகவே அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த கேள்விக்கு பதில், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல, நான் கிறிஸ்துவை அறிந்தது போல, நான் கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்தது போல மற்றவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவரது அன்பை ருசி பார்க்க நான் உதவுவதுதான் அதற்குரிய சரியான பதிலாக இருக்க முடியும். எப்படி எனக்கு இந்த சிலாக்கியம் கிடைத்தது? எங்கோ இருந்து ஒருவர், வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மிஷனரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னபடியினால் நான் இதை பெற்றுக்கொண்டேன். ஆகவே அவர் சொன்னதினால் நான் அறிந்திருந்தது போல நானும் மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். அவர் சொன்னதினால் இன்றைக்கு நான் மீட்பை பெற்று ரட்சிப்பை பெற்று ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்கிறேன். அந்த நன்றி உணர்வோடு நான் மற்றவர்களுக்கு சொல்ல ஆயத்தமாகுவது தான். ஆகவே தான் தாவீது அரசு சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் செய்த இத்தனை மகத்துவமான காரியம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வந்த மிஷனரிகளினால் நமக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம், அதனுடைய நன்றி உணர்வோடு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது தான். வாசிப்போமையானால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய நிருபத்துக்கு எழுதின 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களின் நடக்கையில் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க, அவங்களுடைய நடக்கையை பாருங்க, அதை பின்பற்றுங்கள் என்று அங்கே பவுல் எபிரேய நிருபத்திற்கு எழுதுவதை பார்க்கிறோம். ஆக வெளிநாடுகளிலிருந்து வந்த மிஷனரினால் நான் அறிந்து கொண்டேன். ஆகவே அந்த நன்றி உணர்வோடு நான் மற்றவர்களுக்கு இந்த அருட்பணியை எடுத்து செய்வேன் என்பதுதான். இரண்டாவது, கடமை உணர்வு. கடமை உணர்வு என்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தையை நாம் மிக அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் நற்செய்தி அறிவிப்பது, அதை பிரசங்கிப்பது, அதை பிரசங்கித்து வந்தோம், அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அது என் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கலைன்னா அது எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் கிரேக்கருக்குள்ளும் மற்ற அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அவங்களுக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அது என் மேல் விழுந்த கடமை மட்டும் செய்யலைன்னா நான் ஐயோ எனக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியாது என்று அவர் புலம்புவதை பார்க்க முடிகிறது. உலகத்தை நற்செய்தியால் நிரப்புவது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை என்பது கட்டளைகளை சார்ந்து இருக்கிறது. ஆகவேதான் புறப்பட்டு போங்கள், சகல தேசத்தாரையும் சீடராக்குங்கள் என்ற அந்த கட்டளைக்கு ஏற்ப நாம் என்ன செய்கிறோம்? நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு செல்கிறோம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்திற்குள்ளும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டியது கட்டளையாய் இருக்கிறது. அது தேவ கட்டளை, நமக்கு அது கடமையாகவும் இருக்கிறது. ஆகவே கடமையை நாம் செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. உடனடியாக அந்த கடமையை செய்ய பணியாற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, பொறுப்புணர்வு. அன்பானவர்களே, சமாரியா தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. ஏனென்று சொன்னால், அங்கே சீரிய நாட்டு அரசன் சமாரியா நாட்டை சுற்றிலும் பாளையம் இறக்கினான்.
பாளையத்தை சுற்றிலும் தன்னுடைய படைகளை குவித்து விட்டான். அப்படி அவர்கள் முற்றுகை போட்டவுடனே அந்த சமரிய தேசத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அவர்கள் சூறையாடி விடுவார்கள். ஆகவே சமரிய தேசம் மிக பஞ்சத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் என்று சொன்னால், தான் பெற்ற குழந்தையையே அவர்கள் வெட்டி சமைத்து உண்ணக்கூடிய அளவிற்கு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது அரசனிடத்தில் சென்று 2 பெண்கள் முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடுகின்ற பொழுது அரசன் என்ன சொல்கிறான்? கஜனா காலியாயிற்று, இனி ஆண்டவர் ஏதாவது செய்தால் ஒழிய என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி அவன் சொல்லுகிற பொழுது எலியா தீர்க்கதரிசி அதற்காக ஜெபிக்கின்றார். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் சீரிய தேசத்து படைகளை பயந்து போகும்படியாக ரதங்களின் பேர் இரைச்சலை அங்கே கொண்டு வந்து வைக்கிறார். இரவோடு இரவாக அந்த சத்தத்தை கேட்ட சீரிய நாட்டு போர் வீரர்கள் பயந்து பாளையத்தை விட்டு ஓடி போகிறார்கள். இந்த சமயத்திலே ஒலிமுக வாசலில் இருக்கக்கூடிய 4 குஷ்டரோகிகள். ஒலிமுக வாசல் என்று சொன்னால் ஊருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே இருப்பவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது. ஒருவேளை அப்படி வருவார்களேயானால் தாங்கள் வருவதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொண்டு அல்லது சத்தமிட்டு கொண்டு நாங்கள் வருகிறேன், நான் வருகிறேன், தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் இருந்த 4 குஷ்டரோகிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் இங்கிருந்தாலும் உணவின்றி மடிந்துதான் போவோம், ஆகவே ஊருக்குள் போனாலும் அங்கு ஏதாவது கிடைத்தால் அந்த உணவை சாப்பிட்டு விட்டாவது சாவோம் என்று சொல்லி அவர்கள் பாளையத்திற்குள் வருகிறார்கள். பாளையத்திற்குள் வந்தவுடனே தங்களுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சாப்பிட்டு விட்டு வெள்ளி தங்கம் இவற்றையெல்லாம் எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு கூடாரத்திலிருந்து மற்றொரு கூடாரத்திற்கு போகின்ற பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நாம் செய்வது நியாயம் அல்ல என்று சொல்லி அந்த குஷ்டரோகிகள் சொல்கிறார்கள். குஷ்டரோகிகளுடைய காரியம் என்ன? ஊருக்குள் வரக்கூடாது, அப்படி வந்தால் அவர்கள் தீட்டு என்று சொல்லி கொண்டு தான் வர வேண்டும். அப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் அந்த பாளையத்திற்குள் வந்து தனக்கு வேண்டியவற்றை சாப்பிட்டு விட்டு ஒழித்து வைத்ததற்கு பின்பாக மற்றொரு இடத்திற்கு போகின்ற பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தை தான் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையிலிருந்து இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். தன் நாட்டின் மீது இருந்த அந்த பொறுப்புணர்ச்சியின் காரணமாக தாங்கள் குற்றவாளிகள் அல்லது தீட்டுப்பட்டவர்கள் என்று அறிந்தும் கூட அவர்கள் என்ன செய்யவில்லை? அங்கு வந்து சொல்லவில்லை. அங்கு வந்து சொல்வதற்கு பயப்படவில்லை. அவர்கள் ராஜாவை காண சென்றார்கள். இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருப்பது சரியல்ல என்று சொல்லி அங்கே சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, பொறுப்பை உணராதவன் செயல்படுவதில்லை, பொறுப்பை உணர்ந்தவர்கள் சும்மா இருப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். விழிப்புணர்வோடு கூட இருக்க வேண்டும். விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஏனென்றால் இந்த நாட்களிலே நமது தேசத்தில் நடைபெறுகிற அத்துமீறல்களையும் அடாவடிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் எங்கும் பிரசங்கிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. மத மாற்றம் தடை சட்டம் அமலுக்கு வர இருக்கிறது. சில பகுதிகளிலே அது அமலுக்கு வந்திருக்கிறது. இன்னும் ஆலயங்களும் ஆலயத்தை நடத்தக்கூடிய பாஸ்டர்ஸும் அடித்து உதைக்கப்படுவதையும் ஜெயிலில் போடப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு நாம் செயல்பட வேண்டியது அவசியம். ஆக நற்செய்தியை அறிவிப்பதற்கு திறந்த வாசல் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டு கொண்டே வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மதவெறி, இனவெறி, பணத்தாசை இவை மக்களை மூடனாக மாற்றுகிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் விழிப்போடு இருப்பது அவசியம். ஏனென்று சொன்னால் மார்க் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டை விட்டு அவன் வெளி இடத்திற்கு போகிறான், புரதேசத்திற்கு போகிறான் என்று வைத்துக்கொள்வோம்.
அப்படி பிரயாணமாக போகின்ற பொழுது அவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறான். அவனுக்கு தன் வேலைகளை கொடுத்து நியமித்து, இதை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், நான் வருவதற்கு நாட்கள் ஆகும், அப்படி வருகிற வரையிலும் இவற்றையெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் திருடன் எந்த நேரத்தில் வருவான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க முடியாது, அறிய முடியாது, ஆகவே விழிப்போடிருங்கள் என்று அவன் சொல்லி செல்வதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலைகளையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கும் காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். இப்போ காவல் காக்கிறவனுக்கு அவன் போய் சொல்லிட்டு போகிறான். ஏன்னா திருடன் எப்போ வருவான்னு தெரியாது, ஆனால் விழிப்போடு இருங்கள். இப்போ நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? விழிப்போடு இருக்க வேண்டும். கடைசியாக தியாக உணர்வு நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தவர்கள் தன்னலமாக சுயநலமாக இருக்க முடியாது. தன் மக்கள், தன் குடும்பம், தன் இனம் என்று அவர்கள் என்ன செய்ய முடியாது? தன்னலமாக இருந்திட முடியாது. கிறிஸ்துவின் அன்பு அவர்களை கட்டி ஏவுகிறது, அல்லது அவர்களை மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக அவர்களை தூண்டுகிறது என்பதிலே சந்தேகமில்லை. உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலே பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். 3 நாட்கள் ஆகிவிட்டது. 3 நாட்களுக்கு பின்பாக அவர்களை அனுப்புகின்ற பொழுது, ஆண்டவரே, இவர்கள் 3 நாட்கள் நம்மளோடு கூட இருந்தார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்புவது சரியல்ல, இவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பு சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் பிலிப்பை சோதிக்கும்படியாக, நீயே அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய் என்று அங்கு சொல்வதை பார்க்கிறோம். அவன் அதை குறித்து மிகுந்த யோசனையோடு, நான் எங்கு போவேன், இங்கிருந்து ஊருக்கு போகணுன்னாலும் வெகு தூரம் நான் செல்ல வேண்டுமே, இங்கே கூடியிருக்கிற இத்தனை ஜனங்களுக்கும் நான் உணவு கொண்டு வருவானுமானால் அதற்குரிய பணத்தை நான் எங்கே சம்பாதிப்பேன் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் தன்னிடத்தில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். ஒரு சிறுவன் அந்த உணவை, தனக்குரிய உணவை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி தியாகமாக அவன் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தியாக உணர்வினால் அங்கு அந்த உணவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அதை சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக தேவனுக்காக எதையாயிலும் எப்படியாயிலும் எப்பொழுதாயிலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் அருட்பணிகளை அல்லது மிஷனரி பணிகளை செய்கின்ற பொழுது நம்மளிடத்தில் காணக்கூடிய இந்த குணாதிசயங்கள் மிக அவசியமாக இருக்கிறது. முதலாவது நான் சொன்னது, நன்றி உணர்வு நமக்கு மிக அவசியம். நன்றி ஏன் என்று சொன்னால், மற்றவர்கள் நமக்கு சொன்னதினால் நாம் அதை அறிந்து கொண்டோம், ஆகவே அதற்கு நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடமை உணர்வு நமக்கு வேண்டும். ஏனென்று சொன்னால், கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கட்டளையை செய்வது நமது கடமை. பொறுப்புணர்ச்சி வேண்டும். நமது நாடு, நமது மக்கள், என் சகோதரர்கள் என்ற பொறுப்புணர்வோடு நாம் அதை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காலத்தின் போக்கை அறிந்து நாம் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தியாக உணர்வும் அதற்கு மிக அவசியம். அன்பானவர்களே, நாம் அருட்பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு செய்ய வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களை நம்மளுடைய ஜெபத்திலும் பொருளாதாரத்திலும் தாங்குவது அவசியமாக இருக்கிறது. மிஷனரி பணி என்பது ஒரு மிக சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட காரியங்களுக்கு திட்டமிட்ட திறன் தேவை, கதறி ஜெபிக்கக்கூடிய கண்ணீர் தேவை. அம்பலத்திலே அரங்கேற்றலாம், ஆனால் அந்தரங்கத்தில் அழுது ஜெபிக்க ஆட்கள் வேண்டும். ஜெபம் என்பது வீரத்தின் வெளிப்பாடல்ல, அது சுயத்தின் சாவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அருட்பணியை இந்த நாட்களிலே நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், அல்லது அதற்காக ஊக்கமாக விழிப்போடு ஜெபம் செய்வோம்.
ஜெபம் செய்வோம். எங்களை நல்ல அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். மீண்டும் ஆண்டவரே, இந்த காணொலி வழியாக உமது வார்த்தைகளை சொல்லும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி. தேவ கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. அருட்பணியை குறித்து இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டும், அது எங்கள் மீது விழுந்த கடமை என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே அதை குறித்ததான வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இதை விதைக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அறுவடையை ஆண்டவரே, பலனை அதிகமாய் காண கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கேட்ட ஜனங்களையும் ஆசீர்வதியும், தேவைகள் யாவற்றையும் சந்தித்து வழி நடத்தும். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.